2022-23 23வது கேள்வி. 64 கிராம் ஒட்சிசன். அப்ப கிராம் என்பது என்ன? உங்களுக்கு நீங்க எக்ஸாமுக்கு போனால் இந்த பாடத்துல இத்தனையாவது அலகுல கேள்வி தர மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு சமன்பாடுகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். எந்த பாடத்துல உள்ள சமன்பாடுகள் யோசிப்பீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுகளோட தரவுகள் வரும்போது அதுக்குரிய குறியீடுகள் எழுதணும். இப்ப 64 கிராம் என்ன? திணிவுக்குரிய குறியீடு சிம்பிள் எம். அடங்கும் ஒட்சிசன் மூல்களின் எண்ணிக்கை ஒட்டு மூல்கள். அப்ப மூல் கேட்டிருந்தா மூல்னா என், சிம்பிள் என் எண்ணிக்கை. அது இதையே தந்திருப்பான். இப்போ 16 மூலக்கூற்று திணிவு காண்பதற்கு. அப்ப ஒட்சிசன் O2 மூலக்கூற்று திணிவு 16 தர 2. 16 தர 2 எதின 32. 16 தர 2 32. இப்ப என்ன செய்யலாம்? சமன்பாடு உங்களுக்கு தெரியும். n சமன் என்ன சமன்பாடு? n சமன் சொல்லுங்க பொருள். எம்மிங்கில் எம். அப்ப எண்ணுக்கு நாங்க பார்க்கணும் சமன் திணிவு எத்தின 64 கிராம். அதை நாங்க பிரிக்கணும் 32ஆல. பாருங்க எவ்வளவு லேசி. 64 32ஆல பிரிச்சால் என் சமன் எத்தனை? 2 மோல். அப்ப 2 மோல். இதுதான் விட. அப்ப எத்தனை விட? 2வது விட. 4வது விட வந்துச்சு. 4வது விட வந்தாக்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? ஓவை 16 எடுத்திருப்பீங்க. ஆனா அங்க எத்தனை இருக்கோ? O2 இருக்கு. O2 இருந்தால் 16 தர 2 32 எடுத்திருக்கணும். சரியா? ஆகவே என் சமன் 2 மோல். மிகவும் இலகுவான கேள்வி. சரி, இப்ப நாங்க 2022 பார்ட் 2 கேள்விக்கு போவோம். பார்ட் 2 கேள்வி பிள்ளைகள் வாசிங்க. வாசிச்சு விடளிக்கணும். பாத்தீங்கன்னா XYZ எனும் 3 மூலகங்களுக்குரிய அணுக்களினால் ஆக்கப்படும் இரு மூலக்கூறுகளின் லூயிஸ் புள்ளி புள்ளடி. லூயிஸ்னு படிச்சிருக்கோம். இல்ல லூயிஸ் ஒரு எழுத்து வித்தியாசமா இருக்கு. லூயிஸ் புள்ளி புள்ளடி கட்டமைப்புகள் உரு ஒன்றிலும் உரு இரண்டிலும் காட்டப்பட்டுள்ளன. XYZ ஆகியன அவற்றின் நியம குறியீடுகள் அல்ல. அப்ப அது எழுமாறாக எடுத்த குறியீடுகள். XY ஆகியவற்றின் அணு எண்கள் 10லும் குறைந்தவை. எக்ஸும் வையும் 10லும் குறைந்தது. ஜெட்டின் அணு எண் 10லும் கூடியதாக இருக்கும். அதேவேளை 20லும் குறைந்தது. ஜெட் வந்து 10லும் கூடிய ஆனா 20லும் குறைந்தது. 20 வரைத்தான் நாங்க படிக்கிறது. ஆகவே நாங்க படிக்கிறதுக்குள்ள இது வந்திருக்கு. சரி, பின்வரும் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடை எழுதுக. நேரடியாக விடைக்கு வந்தாச்சு. சரி, எக்ஸின் அணு எண். இப்ப இதுல நாங்க எப்படி பார்க்கணும்? இதுக்கு முதல்ல இந்த மாதிரி கேள்வி செஞ்சிருக்கோம். எக்ஸின் அணு எண் பாருங்க. எக்ஸ் 10லும் குறைஞ்சது. 10லும் குறைஞ்சது என்றால் இப்ப நாங்க பார்ப்போம். எக்ஸுக்குரியது தான் இந்த டொட் எடுப்போமே. எக்ஸுக்குரிய இந்த டொட். இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று. சரி, 10லும் குறைஞ்சது. எக்ஸ் இறுதி ஓட்டில் இப்ப எத்தனை இருக்கு? 4. அப்ப எக்ஸின் இறுதி ஓட்டுல 4 இருக்கு. ஆனால் மேக்சிமம் எத்தனை வரை வரலாம்? 10லும் குறைந்தது. 10லும் குறைஞ்சதுண்டா அது மேக்சிமம் 10 இருந்தா எப்படி வரணும்? இலத்திர நிலை அமைப்பு 2,8 வந்தா 10 வந்துடும். XY ஆகிய அணு எண்கள் 10லும் குறைந்ததுன்னு இருக்கு. அப்ப 2,8 வந்தாலே 10 வந்துடும். ஆகவே இறுதி ஓட்டுல 4 இருந்தால் முன்னுக்கு என்ன இருக்கணும்? முதலாவது சக்தி மட்டத்துல 2 இருக்கணும். அப்ப 2,4. அப்ப இதுல எக்ஸ்ல இலத்திர நிலை அமைப்பு 2,4 என்பது என்ன மூலகம்? அணுவின் 6 காட்டுது. எக்ஸின் அணு என்னத்தின? 6. எக்ஸின் அணுவின் 6. சரியா? எக்ஸின் அணுவின் 6. சரியா பிள்ளை? இது விளைஞ்சா? எக்ஸின் அணுவின் 6. சும்மா எல்லாம் கெஸ் பண்ணி எடுக்கல. இதை வச்சு ஆதாரமா தான் எடுக்கணும். இறுதி ஓட்டுல 4. அப்ப 4 10லும் குறைஞ்சதுண்டா
10 இருந்தாவே 2,8 தான் வரும். ஆகவே 10லும் குறைந்தது என்பதனால 2,4 என்று வரும். 2,4 வந்தா அணு எண் 6. அப்ப இதுக்கு சரியான விடை 6. ஆவர்த்தன அட்டவணையில் எக்ஸின் ஆவர்த்தனம் யாது? ஆவர்த்தனம் எத்தனை? ஆவர்த்தனம் எத்தனை? சொல்லுங்க பாப்போம். ஆவர்த்தனம் என்ன? எத்தனை சக்தி மட்டங்கள்? எத்தனை சக்தி மட்டங்கள் இருக்கு? 2. 2 சக்தி மட்டங்கள் இருந்தால் 2ஆம் ஆவர்த்தனம். சரி, இதை யாராவது உரோம இலக்கத்துல நீங்க மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்களா எக்ஸாம்ல? உரோம இல்ல. இலக்கத்துல சரியா இல்ல. உரோம இலக்கத்துல இதுக்கு மார்க்ஸ் இல்ல. நாங்க 2 சாதாரண முறைப்படி 2 தான் போடணும். சரியா? ஆவர்த்தன அட்டவணையில் எக்ஸின் ஜெட்டின் கூட்டம் யாது? ஜெட்டின் கூட்டம். ஜெட்டின் கூட்டம் எப்படி கண்டுபிடிக்கிற? இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கு ஜெட்டுக்கு? 7 இது. 2, 4, 6, 7. இந்த டொட் எல்லாம் ஜெட்டுக்கு எடுத்தா 7 ஜெட்டுக்குரியது தான். ஆனா ஜெட்டின் 10லும் கூடியதாக 10க்கும் 20க்கும் இடைப்பட்டதான் ஜெட். அப்ப 2 ஜெட்டுக்கு எடுத்தோம்னு சொன்னா ஜெட் பாருங்க, இந்த முறை எழுதுறேன். ஜெட் 2, 8, இப்ப 10 வந்துட்டு 10லும் கூட இருக்கணும். ஆனா இறுதி ஓட்டுல 7 இருக்கணும். 8 போட்ட 18 25 ஆயிரும். அப்ப இதுக்கு எத்தனை எழுதணும்? 2, 8, 7 தான் எழுதணும். அப்ப 17. 17க்குரியதுதான் இந்த ஜெட். ஆகவே ஆவர்த்தன அட்டவணை ஜெட்டின் கூட்டம் யாது? சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். ஆன்சர் அனுப்புவாங்க சாட் பாக்ஸ்ல. ஜெட்டின் கூட்டம் நீங்க என்ன எழுதுவீங்களோ அதை எழுதுங்க, அனுப்புங்க. நீங்க எக்ஸாம் பேப்பர்ல எப்படி விட எழுதுவீங்களோ அந்த விடையை அனுப்புங்க சாட் பாக்ஸ்ல. எத்தனையாம் கூட்டம் என்பது. சரி, 2 பேர் சரியா விளங்கி கொண்டாங்க நான் சொன்னதை. நீங்க என்ன எழுதுவீங்களோ அதை அனுப்பணும். கூட்டம். சரி, நிறைய பேர் சரியா அனுப்பியிருக்கீங்க. என்னன்னு சொன்னா கூட்டம் இறுதி இலக்கம் 7 இருந்தால் சரி, போட்டோவை அனுப்பியிருக்கீங்க. சரி, வெரி குட். சரி, இறுதி இலக்கம் 7. இறுதி இலக்கம் 7 இருந்தால் நாங்க 7 என்று எழுதினா பிழை. எதில் எழுதணும்? உரோமை இலக்கத்துல எழுதணும். சரியா? உரோமை இலக்கத்துல எழுதினா தான் அது சரி. அவை இந்த இடத்துக்கு எத்தனை வரும்? உரோமை இலக்கத்துல 7. சரியா? தெளிவா எழுதண்டா. உரோமை இலக்கத்துல 7 எழுதணும். அல்லது 7ஆம் கூட்டத்தை நீங்க ஆவர்த்தன அட்டவணையில பார்க்கலாம். 7ஆம் கூட்டத்துக்கு நாங்க எவ்வளவு படிக்கிறீங்கள, ஏழவில் வந்து படிப்போம். 7ஆம் கூட்ட மூலகங்களை எப்படி காட்டியிருக்கு இந்த பாருங்க. குளோரின் தானே இது. நாங்கள் படிச்சது என்ன? குளோரின். இந்த குளோரின் ஸ்கிரீனை பார்த்தவளுங்க அது 17ஆம் கூட்டம்னு சொல்றாங்க பாருங்க. குளோரின் 17ஆம் கூட்டம். இது ஓலவளுக்கு இல்லை. இந்த 17 பிள்ளைங்க பிள்ளைகள். நாங்கள் ஓலவழி இது அவ்வளோ படிக்கிறேன் இல்லையே, கொஞ்சம் படிக்கிறேன். ஆனால் 17 என்று எழுதினாலும் அந்த அதுக்கு ஸ்கீம்ல தரப்பட்டிருந்துச்சு 17 எழுதினாலும் சரின்னு சொல்லி. அது உங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம். 17. அப்ப நீங்க ஸ்கீம்ல யாராவது பார்த்தா 17 இருக்குன்னு யோசிக்க தேவையில்லை. 17 தரப்பட்டது இதைத்தான். குளோரின் 17. சரியா?
ஆகவே Z இன் கூட்டம் உரோம இலக்கம் 7 தான் மிக பொருத்தமான விட. யாராவது 17 ஸ்கீம்ல கண்டாலும் அதுவும் நான் ஏற்கனவே சொன்னதுபடி உள்ளது. சரி, அப்ப மிக பொருத்தமானது ஓலவல் பிள்ளைகள் என்பதனால உரோம இலக்கம் 7. சரி, அப்ப நாங்க Z என்னன்னு கண்டுட்டோம். Z என்ன மூலகம்? 2 8 7 உடையது குளோரின். குளோரின். C என்ன? கார்பன். சரியா? கார்பன். அப்ப Y எதா இருக்கும்? ஒரே ஒரு இலத்திரன் இருக்கு. ஹைட்ரஜன். ம், ஹைட்ரஜன். வெரி குட். ஹைட்ரஜன். சரி, 17 உரோம இலக்கம் வராதான கேட்டிருக்கு. இல்ல 17 எழுதினா உரோம இலக்கம் எழுதுற இல்ல. சரி, அது வேற ரூல்ஸ். அது நீங்க கணக்கெடுக்க தேவையில்லை. அது உங்களுக்குரியதா இல்ல. அதுக்கெல்லாம் விளக்கம் பிறகு நீங்க படிக்கணும். சரியா? 7 எழுதினா சரி. கேட்டதுக்காக சொல்றேன். சரி, அப்ப நீங்க ஓலெவல் எக்ஸாமுக்கு வந்தாலும் நீங்க அந்த 17 எழுத போக வேணாம். உரோம இலக்கத்துல உள்ள கூட்டம் மட்டும் எழுதினா போதும். நீங்க படிச்சதுக்குள்ள மட்டும் ஆன்சர் எழுதினா போதும். அது வேற சிக்கலா மாறிடும். சரி, இப்ப இறுதி ஓட்டுல ஒன்று இருக்கிறது. ஆகவே HY வந்து ஐதரசன். ஐதரசன், ஹைட்ரஜன் ஐதரசன். சரி, ஆவர்த்தன அட்டவணை Z இன் கூட்டம். சரி, XY சேரும் போது, XY ஆகிய சேரும் போது உண்டாகும் சேர்வையின் மூலக்கூற்று XZ. X என்ன? கார்பன். கார்பன். X வந்தது கார்பன். Z வந்து என்ன? குளோரின். Cl. சரியா? Cl. அப்ப இதுல X பார்ப்போமே. X கூட்டம் எத்தின இறுதி ஓட்டுல 4 இருக்கு. Z கூட்டம் கூட்டம் எத்தின? 7. ஆம், கூட்டம் 7. ஆனால் முதலாவது உள்ளது ஏற்கக்கூடியதாக இருக்கணும், இரண்டாவது உள்ளது இழக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படித்தானே? அப்ப Z என்ன செய்யணும்? X 4 இழந்தால் Z என்ன செய்யணும்? 7 இழக்கணுமா அல்லது 8 கொண்டு ஏற்கக்கூடியதா இருக்கணுமா? ஒன்றை ஏற்கக்கூடியதா இருக்கு. இது கற்றயன், இது அணையனா இருக்கணும். இது நேரையன், இது மறையனா இருக்கணும். அப்ப X 4 இழக்கக்கூடியதா இருந்தால் வலுவளவு 4. அப்ப இது பிளஸ் X பிளஸ் உருவாக்கினால் Z மறையன், Z மைனஸ் உருவாக்கணும். அப்ப 7 என்று போட இயலாது. அப்ப அது என்ன செய்யணும்? ஒன்றை எடுக்கக்கூடியதாக இருந்தால் ஒன்றை எடுக்கணும், வலுவளவு ஒன்றை உருவாக்கணும். ஆகவே சூத்திரம் என்ன வரும்? XZ4. சரியா? XZ4 விளைஞ்சா? அப்ப திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, பாருங்க. கற்றயன் அணையன் இது 2 இருக்கு. X இறுதி ஒட்டுல எத்தனை இருக்கு? X இறுதி ஒட்டுல எத்தனை இருக்கு? X இறுதி ஒட்டுல எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சரியா? இப்ப 4 இலக்குன்னு வச்சுக்கொள்வோம். X 4 இலக்குது. அடுத்து Z இருக்குங்க. Z இறுதி ஒட்டுல எத்தனை இருக்கு? 7. 7 இருந்தா அதை 7 இலக்குதுன்னு எடுக்கணுமா, ஒன்றை ஏற்குதுன்னு எடுக்கணுமா? அது விளங்கினா சரி. ஒன்றை ஏற்குது. அப்ப வலுவளவு எத்தனை? 1. இப்ப நாங்க குறுக்கால மாறி எழுதினா சரி. சரியாவே குறுக்கால மாறி எழுதுவோம். இந்த 4 இங்கால போகும், இந்த 1 இங்கால வரும். ஆகவே என்ன சூத்திரம் வரும்? Xக்கு பக்கத்துல 1 வந்தா எழுதுற இல்ல. ஆகவே XZ4 எழுது. சரியா பிள்ளை? XZ4 அப்படி எழுதினாலும் சரி, அல்லது உண்மையான சூத்திரம் பொதுவாக இப்படி எழுதினா மட்டும்தான் மார்க்ஸ் கொடுக்கிறது. இந்த வருஷம் அதுக்கு கருணை ஒன்று காட்டி உண்மையான சூத்திரம் என்ன வரும்? X என்ன? கார்பன். C. Z Cl4 இப்படி எழுதினாலும் மார்க்ஸ் கொடுத்தது. சரியா? CCl4. அப்ப XZ4 எழுதினாலும் சரி, CCl4 எழுதினாலும் சரி, CCl4 என்பது உண்மையான சூத்திரம்.
எக்ஸ் என்பது இந்த கேள்விக்குரிய விடை XZ4 என்பது. ஆகவே நீங்க என்ன செய்யணும், நான் முதலாவது எழுதின விடையத்தான் வழமையா எக்ஸாமுக்கு கருத்தில் கொள்ளணும். இந்த வருஷம் ஒரு சலுகையாக தான் இது கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். விளைச்ச பிள்ளைகள் விளங்கிட்டு சார். வெரி குட். சரி, அடுத்து நான் பார்ப்போம். XY ஆகிய அணுக்களுக்கிடையே உள்ள இரசாயன பிணைப்பு வகை பங்கீட்டு வலு பிணைப்பா அயன் பிணைப்பா? CCl4. CCl4 என்ன பிணைப்பு? இலத்திரன்களை தங்களுக்குள்ள பரிமாறிக்கொண்டால், ஒன்றை இழந்து ஒன்றை ஏற்க இல்லை, தங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்வதனால அது ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு. சரியா? அது ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு. அது உங்களுக்கு புக்ல கார்பனாட் குளோரைட் இதுதான். இந்த பாருங்க, CCl4 இதுதாங்க தரப்பட்டது. இதுல பங்கீட்டு வலு பிணைப்பு தான் தரப்பட்டது. சரியா? இப்ப நாங்க பார்த்தது கார்பன் நாட் குளோரைட்ற கட்டமைப்பு, இதுதான் தரப்பட்டது. அது பங்கீட்டு வலு பிணைப்பு. அப்ப அந்த கேள்விக்கு விடை பங்கீட்டு வலு பிணைப்பு வரும். இங்க இந்த CCl4 கார்பன் நாட் குளோரைட் CCl4. சரியா பிள்ளைகள்? இந்த நீலக்கடல்ல உள்ள இலத்திரனை இதுக்கு சேர்த்து இருக்கு. இந்த ஒன்று CCl4. இந்த கார்பன் 4 குளோரினுக்கு கொடுப்பதன் மூலம் அங்க பிணைப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. கார்பன் நாட் குளோரைட் ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு. சரி, ZY ஆகிய அணுக்களுக்கு இடையுள்ள இரசாயன பிணைப்பு வகை யாது? இரசாயன பிணைப்பு ZY என்ன? HCl. HCl என்ன? அயன் பிணைப்பா பங்கீட்டு வலு பிணைப்பா? HCl ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு. HCl H ஒரு இலத்திரனை இழக்கும், இழந்து Clக்கு கொடுக்கும். அப்ப இரண்டும் பொதுவாக வைத்துக் கொள்ளும், தங்களுக்குள்ள பொதுவாக வைத்துக் கொள்வதனால HCl ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு. நீங்க லூயிஸ் கட்டமைப்பிலே பார்க்கலாம், HCl ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு. அப்ப இதெல்லாம் நாங்க படிக்கிற பங்கீட்டு வலு பிணைப்புகள். இந்த இருக்கு HCl கட்டமைப்பு. குளோரின் அணுவின் இலத்திரன் நிலையமைப்பு 2-7. குளோரின் அணு ஒன்றுடன் ஐதரசன் அணுவுடன் இலத்திரன் சோடியை பங்கிடுவதன் மூலம் ஐதரசன் குளோரைட் உருவாகும். பாருங்க, இதுல இறுதி ஓட்டுல 1, அப்ப இதுக்கு இன்னொன்று தேவை. ஆகவே HCl உடன் இன்னொன்றை சேர்த்து இறுதி ஓடு இது 2 ஆகும். இது ஐதரசனின் ஒன்றை சேர்த்து இறுதி ஓட்டுல 7 இருக்கு, ஐதரசன் ஒன்றை சேர்த்து 8 ஆகும். அப்ப இரண்டிடையும் இறுதியோடு நிரம்புது. அதன் மூலம் அது உருவாக்குற பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு. அடுத்த கேள்விக்கு விட பங்கீட்டு வலு பிணைப்பு. சரி, நான் கேள்விக்கு பார்ப்போம். அப்படி இருக்கும் பங்கீட்டு வலு பிணைப்பு. சுயாதி மூலகம் Z சுயாதி நிலையில் இருக்கும்போது அதன் இரசாயன சூத்திரம் யாது? சுயாதீன நிலை. அப்ப Z என்ன? குளோரின். சுயாதீன நிலையில் அது வளிமண்டலத்துல அல்லது சாதாரணமா இருக்கும்போது அதன் இரசாயன சூத்திரம் அது ஒரு ஈரணு மூலக்கூறு. ஈரணு மூலக்கூறுன்னு என்ன? ஈரணு மூலக்கூறு 2 அணுக்கள் சேரும், ஒரே மூலக்கூறுல 2 அணுக்கள் சேரும். அப்ப அதுக்கு என்ன விட வரும்? Cl 2 அணுக்கள் சேர்ந்து இருக்கும். என்ன விட? சுயாதீன நிலையில் இருக்கும்போது அதன் இரசாயன சூத்திரம் Cl2. சரியா? Cl2 எழுதலாம் அல்லது Z2 எழுதலாம். Z2 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், Cl2 இல்லைனாலும் அந்த வருஷம் சரி போட்டாங்க. இருக்கும்போது இரசாயன சூத்திரம். இரசாயன சூத்திரம் கேட்டதுனால Cl2 எழுதியிருக்கலாம், அதனால 2க்கும் மார்க்ஸ் கொடுத்திருக்கு. அவை இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நீங்க
தரப்பட்ட குறியீடுகளுக்குரிய விடைகளை எழுதி சந்தேகமாக இருந்தால் உண்மையான விடைகளை எழுதலாம். சரியா? அவற்றின் நியம குறியீடுகள் அல்லன்னு தரப்பட்டிருக்கு. இவற்றை மாத்திரம் பயன்படுத்தி விடை எழுதுகன்னு தரப்பட இல்லை. இவற்றை மாத்திரம் பயன்படுத்தி விடை எழுதுகண்டு தரப்பட இல்லாதனால Z2க்கும் ஆன்சர், Cl2க்கும் ஆன்சர் கொடுக்கப்பட்டது. சரியா? அப்ப இதான் ஆன்சர். உங்களோட ஆன்சர்களை செக் பண்ணி கொள்ளுங்க. ஒவ்வொரு புள்ளி கிடைக்குது. சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தனத்தின் மூலகங்கள் அவற்றின் அணு எண்களுடன் கீழே தரப்பட்டுள்ளன. 3ஆம் ஆவர்த்தனம் தான் அடிக்கடி கேள்விக்கு வாரது. அணு எண்களும் தரப்பட்டிருக்கு. பின்வரும் வரைப்பு 1லும் வரைப்பு 2லும் மூலகம் SI இற்குரிய தானத்தை என குறிக்க சரி பிள்ளைகள் செய்யுங்க. செஞ்சிட்டேன். சரி, வரைப்பு 1லும் வரைப்பு 2லும் மூலகம் XZSI க்குரிய. சரி, சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன் எங்க வரும்? அலுமினியத்துக்கு மேல வருமா கீழே வருமா? அலுமினியத்துக்கு மேல. அலுமினியத்துக்கு மேல வரும். அப்ப அலுமினியத்துக்கு மேல வரக்கூடிய மாதிரி நீங்க என்னது இந்த 14 அணுவினத்தின சிலிக்கண்ட 14. அப்ப இந்த இடத்துல அதுக்கு மேல வரக்கூடிய மாதிரி ஒன்று எழுதணும். இப்படி எழுதினா தான் சரி. அப்ப இதுல எங்க எழுதணும்? 14ல மெக்னீசியத்துக்கு மேலவா அல்லது கீழவா அல்லது அலுமினியத்துக்கு மேலவா? மெக்னீசியத்துக்கு மேல. மெக்னீசியத்துக்கு எப்படி இருக்கணும்? மெக்னீசியத்துக்கு மேல. இது அயனாக்கல் சக்தி, நல்லா பார்த்துக்கணும். இது அயனாக்கல் சக்தி, இது மின் எதிர்த்தன்மை. சரியா? மெக்னீசியத்துக்கு மேல ஒரு டொட்டை போட்டா சரி, இந்த இடத்துல குறிக்கணும். சரியா? உங்களோட விடைகளை திருத்திக் கொள்ளுங்க. மெக்னீசியத்துக்கு மேலே என்பதுதான் நாங்க பார்க்கப்பட்ட விஷயம். உங்களோட அயனாக்கல் சக்தி மின் எதிர்த்தன்மை கிராஃப். சரியா பிள்ளைகள்? இது மிக இலகுவானது. மின் எதிர்த்தன்மை வரைப்பு அலுமினியத்துக்கு மேல குறிக்கணும். அயனாக்கல் சக்தி வரைப்பு சிலிக்கன் இந்த மெக்னீசியத்துக்கு மேல. சரி, அடுத்த கேள்வி. 3ஆம் ஆவர்த்தனத்தின் மூலகங்களுக்கிடையே பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான மூலகத்தை தெரிந்தெடுத்து அதன் இரசாயன குறியீட்டை வெற்றிடத்தில் எழுதுக. M2+ அயன்கள் உள்ள ஒரு குளோரைட்டை உண்டாக்கும் மூலகம். M2+ என்னதா இருக்கும்? எத்தனை கூட்டமா இருக்கும்? இதுல எது வரும்? M2+. ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான மூலகத்தை தெரிந்தெடுத்து அதன் இரசாயன குறியீட்டை எழுதணும். M2+ அயன்கள் உள்ள ஒரு குளோரைட்டை உண்டாக்கும் மூலகம். இப்படி அனுப்புங்க பாப்போம். M2+. அப்ப எத்தனை கூட்டம்? இரண்டாம் கூட்டம். ஆகவே M2+ என்று சொல்வது இங்க இரண்டாம் கூட்டத்துக்குரிய மெக்னீசியம். சரியா? மெக்னீசியம். சரி, M2+ முதலாம் கூட்டம் இல்ல, இரண்டாம் கூட்டம். A2+ இரண்டாம் கூட்டம், 2 இலக்கம். ஓர் ஈரியல் ஆக்சைட்டை உண்டாக்கும் மூலகம். இது பல முறை பல கேள்வி MCQ part 2 எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு எல்லாரும் அனுப்புங்க ஆன்சர் என்னன்னு. பல முறை செஞ்சது. இது பிழையாக இயலாது. பிழையாகினா நீங்க சரியா படிக்க இல்லைன்னு அர்த்தம். இந்த பேப்பர் கிளாஸ் எல்லாம் chat boxல போடுங்க.
சரி, அனுப்பின ஆன்சர் எல்லாம் சரி. அடுத்தாக்கள் ஈரியல் ஃபாக்சைட். கேள்வி என்ன? ஓரளவுக்கு விஷயம் தெரியும், ஆனா விடப்பிள்ளை ஆயிட்டு. மூலகத்தான் கேட்டிருக்கு. உண்டாக்கும் மூலகம். சரி, இதுவரைக்கும் வந்த விடைகள் எல்லாம் சரி. ஃபஹத் இம்லா ஆன்சர் அனுப்புங்க. ஷம்லா. சரி சரி, அனுப்பியிருக்கீங்க. ஃபஹத் அனுப்புங்க ஆன்சர். சரி, ஈரியல் ஃபாக்சைட் எங்களுக்கு தெரியும். ஈரியல் ஃபாக்சைட் என்னது? Al2O3 நாங்கள் படிச்சிருக்கோம் பலமுறை. ஆகவே இங்கே ஆக்சைட்டை உருவாக்கும் மூலகம் கேட்பதனால ஒரு ஆள் Al2O அனுப்பிரிஞ்சு மூலகம் என்பதனால அலுமினியத்தை தான் நீங்கள் குறிப்பிடணும். வேற எதையும் குறிப்பிட்டா விடப்பில்லை. Al2O3 எழுதினாலும் பிழை. மூலகம் என்பதனால Al. சரியா? Al தான் குறிப்பிட வேண்டும். சரி, அடுத்த கேள்வி. ஓரணு வாயுவாக இருக்கும் மூலகம். ஓரணு வாயு. ஈரணு வாயுன்னு பார்த்தோம் மேல குளோரின். இப்ப ஓரணு வாயு வேற எதுவுடனும் சேராது, அது தனியத்தான் இருக்கும், வேற எந்த மூலகங்களுடன் தாக்கத்தில் ஈடுபடாது. அது எது? அனுப்புங்க. அதாவது மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்கள்ல ஓரணு வாயு, அது வேற எந்த மூலகங்களுடனும் சேராது, தாக்கத்தில் ஈடுபடாது, சடத்துவ நிலையில் இருக்கும், விழுமிய நிலையில் இருக்கும். அப்படியான மூலகம் என்ன? ஆன்சர். சரி, அப்ப ஓரணு வாயுன்னு சொன்னால் வேறு எந்த மூலகங்களுடன் சேராது. இங்கு தரப்பட்டவைகள்ல எங்களுக்கு பார்க்கலாம். AR ஆகன், சடத்துவ வாயு அல்லது விழுமிய வாயு. சரியா? சடத்துவ வாயு அல்லது விழுமிய வாயு. குளிர் நீருடன் விரைவாக தாக்கம் புரியும் மூன்றாம் ஆவர்த்தனத்தின் மூலகம். குளிர் நீருடன் சென்ற சத்தத்துடன் அலையும் என்ன மூலகம்? சென்ற சத்தத்துடன் அலையும். பாருங்க, மிகவும் இலகுவான கேள்விகள். ஒரு அளவுக்கு தவறிட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. குளிர் நீருடன் விரைவாக தாக்கம் புரியும். குளிர் நீருக்குள்ள போட்டா சென்ற சத்தத்துடன் அலையும். வெரி குட். குளிர் நீருடன் தாக்கம் புரியாதது என்றே கேட்டு வந்திருக்கு மெக்னீசியத்துக்கு MCQ 1. சரியா? நாங்க இந்த இதுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். குளிர் நீருடன் விரைவாக தாக்கம் புரியுது என்று வந்தால் சென்ற சத்தம் சத்தம் கேட்ட சென்ற சத்தம் எழுதணும். சோடியம். சரியா? அத்தாக்கத்தின் பின்னர் ஒரு மூலக்கரைசல் உண்டாகின்றமையை எவ்வாறு உறுதிப்படுத்தலாம்? அப்ப மூலக்கரைசலை நீங்க எவ்வாறு உறுதிப்படுத்துவீங்க? ஒரு காட்டி ஒன்று போடணும். என்ன காட்டி போடலாம்? எவ்வாறு உறுதிப்படுத்தலாம்? பினோப்தலீன் இளம் சிவப்பு நிறமாக மாறும். இது 2016ஆம் ஆண்டுல உள்ள MCQ. அது பார்ட் 2 வந்திருக்கு. பினோப்தலீன் இளம் சிவப்பு நிறமாக மாறும். ஆன்சர் பாருங்க, இந்த விடைகள் எல்லாம் வரும். பினோப்தலீன் இளம் சிவப்பு நிறமாக மாறல். பினோப்தலின் இப்ப ஒரு மூலக்கரைசல் என்பதனால இளம் சிவப்பு. அமிலமாயிருந்தால் என்ன நிறம்? பினோப்தலின் அமிலத்துக்கு என்ன நிறத்தை ஏற்படுத்தும்?
அமிலத்தில் நிறமாற்றம் இல்லை. சரி, சிவப்பு பாசிச்சாயத்தாலை நீலமாக மாற்றும் மூலம் சிவப்பு நிறத்தை நீலமாக மாற்றும் மூசீனி. சிவப்பு பாசிச்சாயத்தாலை நீலமாக மாறல், அந்த விடையும் எழுதலாம். அடுத்தது pH தாள் 7 விட கூடிய பெருமானத்துக்குரிய நிறத்தை காட்டும். pH தாள்ல 0 தொடக்கம் 6 வரை அமிலம், 7 நடுநிலை. ஆகவே 7 விட கூடிய பெருமானம் தான் மூலம். ஆகவே pH தாள் 7 விட கூடிய பெருமானத்தை காட்டும். இந்த 3 விடைகள்ல ஏதாவது ஒரு விடை எழுதியிருந்தால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? இந்த 3 விடையில ஏதாவது ஒரு விடை. சரி, அப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். கீழே மெக்னீசியம் உலோகத்திற்கும் கொதிநீராவிக்கும் இடையே உள்ள தாக்கத்திற்கான ஒரு பூரணமற்ற இரசாயன சமன்பாடு தரப்பட்டுள்ளது. அதில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. சரியா? இது கிட்டத்தட்ட 15ஆம் பாடமா? அதுல படிச்சிருப்பீங்க. பூரணமற்ற ரசாயன சமன்பாடு தரப்பட்டுள்ள, அதில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. சரி, இது என்ன? கொதிநீராவி என்று சொல்வது திண்மமா, திரவமா, வாயுவா? கொதிநீராவி சொல்லுங்க. வாயு. வெரி குட், வாயு. அப்ப இந்த பிரக்கெட்டுக்குள்ள நாங்க ஜி தான் போடணும். இந்த பிரக்கெட்டுக்குள்ள ஜி, அப்ப ஜி போடணும். இங்க solid, இங்க கேஸ். அப்ப அதுல உருவாகக்கூடியது, நீங்க அனுப்பின ஆன்சர்கள் மிச்சாக்கு அனுப்புங்களே. என்ன வரும்? கொதிநீராவியுடன் மெக்னீசியம் தாக்கம் புரிந்தால் என்ன சேர்வை? MgOH twice வருமா? அதாவது மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வருமா, மெக்னீசியம் ஆக்சைடு வருமா? சரியான விடை மெக்னீசியம் ஆக்சைடு, திண்மம். மெக்னீசியம் ஆக்சைடு வரும். அப்ப அதுதான் அங்க விடை. சரி, அவங்களோட விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, இதுக்கு மொத்தமாவே ஒரு மார்க்ஸ் தான். நீங்க எழுதின விடைக்கு எத்தனை மார்க்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. ஸ்கீம் எப்படி தரப்படுது? GMGO இரண்டும் சரியாயின் மட்டும் ஒரு புள்ளி. அப்ப நீங்க ஜியை மட்டும் எழுதிட்டீங்க, இது பிள்ளை என்றாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. அல்ல, இதை சரியா எழுதிட்டீங்க, இங்க ஜியை போட இல்லை என்றாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. உங்களோட ஜியும் சரியா இருக்கணும், எம்ஜிஓவும் சரியா இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ். GMGO இரண்டும் சரியாயின் மட்டும் ஒரு புள்ளி வழங்குக. சரியா? ஓகே, நாங்க இப்ப அடுத்த கேள்வி 2023-24. ஒரு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் மூலக்கூற்றின் சூத்திரம் CH3 2CHOH ஆகும். இம்மூலகத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி பல கேள்வி செஞ்சிருக்கோம். இதுக்கு என்ன ஆன்சர்? சரி, 3க்கும் 6க்கும் ஆன்சர் அனுப்புங்க. ரெண்டுமே செஞ்சிருக்கோம் நாங்க. இதுக்கு முத ஆன்சர் அனுப்புங்க, நான் செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். 3க்கும் 6க்கும் ஆன்சர் அனுப்புங்க.